Unit 5, exercise 5.4, question number 3. Prove that cube root of x cube plus 6 minus cube root of x cube plus 3 is approximately equal to 1 by x square. So, இதை நம்ம expand பண்ணணும். ஒவ்வொரு termயா நம்ம expand பண்ண போறோம். And then, we have to subtract these two. அது 1 by x squareக்கு approximate value-வா கிடைக்கணும். When x is sufficiently large. Now, let's see the solution. First term நம்ம எடுத்துக்கலாம் cube root of x cube plus 6 which is equal to இதை எப்படி எழுதலாம் நாம x cube plus 6 the whole power 1 divided by 3 and then again இங்க இப்போ first sumல நீங்க இதே exerciseல first sum நம்ம பார்க்கும்போது நம்பரை தான் காமனாக வெளியே எடுத்தோம் 6, 5 அந்த மாதிரி நம்பர்ஸை தான் வெளியே எடுத்தோம் பட் இங்கே வேரியபிள் x உடைய பவர் x கியூப் இருக்கு இல்லையா இதை தான் நான் ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுக்க போகிறேன் பிகாஸ் அந்த மாதிரி எடுக்கும் போது x கியூப் இன்ட்டு 1 ப்ளஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 1 பை 3 ஸோ இங்கே டினாமினேட்டரில் நமக்கு x கியூப் அப்படிங்கிறது கிடைக்குது பிகாஸ் நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ஸோ நம்பரை வெளியே எடுக்கலை வேரியபிளை தான் வெளியே எடுத்திருக்கோம் which can be written as x cube the whole power 1 divided by 3 into 1 plus 6 divided by x cube the whole power 1 divided by 3. 3 and 3 will get cancelled. So we have x into 1 plus 6 divided by x cube power 1 divided by 3. ஸோ இது 1 plus x the whole power n ஃபார்மேட்டில் இருக்குது அதோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன 1 plus x the whole power n which is equal to 1 plus nx plus n into n minus 1 divided by 2 factorial into x square plus etc. இங்கே mod x is less than 1. இப்போ இதையும் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதில் 6 by x cube இருக்குது and power n-க்கு பதில் 1 by 3 இருக்கு ஓகே ஸோ எக்ஸுக்கு பதில் 6 by x cube பவர் n-க்கு பதில் we have 1 by 3 இதை இந்த ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி இங்கே எக்ஸுங்கிறது ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்குது அதையும் எழுதிக்கலாம் which is equal to x open the bracket 1 plus nx nx அதாவது 1 by 3 into 6 by x cube 1 by 3 into 6 divided by x cube plus n into n minus 1 அடுத்தது ஃபார்முலாவில் n into n minus 1 divided by 2 factorial என்றது இருக்கும் 2 factorial அதை இப்படி எழுதலாம் 1 divided by 2 factorialனா 2 தான் and next பாருங்க x ஸ்கொயர் எக்ஸுக்கு பதில் இங்கே 6 by x கியூப்னு இருக்குது இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 6 ஸ்கொயர் 36 x பவர் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா x பவர் 6 அப்போ 36 டிவைடட் பை x பவர் 6 36 டிவைடட் பை x பவர் 6 ப்ளஸ் எட்ஸெட்ரா அண்ட் இங்கே நம்ம முக்கியமாக கவனித்தோம் அப்படின்னா இங்கே mod x is less than 1 அப்படின்றது வந்திருக்கு இது வந்து ஃபார்முலா mod x is less than 1 அப்படின்னா இங்கே எப்படி இருக்கும் இது x இருக்கிற இடத்துல 6 by x கியூப்னு இருக்குது அப்போ mod 6 by x cube is less than 1 because questionல x is larger அப்படின்னு சொல்லியிருக்காங்க x வந்து greater values எடுத்துக்க 6 divided by okay so 6ஓட denominatorல பெரிய நம்பர் தான் வரப்போகுது டிவைட் பண்ணோம்னா 0 பாயிண்டில் கிடைக்கும் நமக்கு so which is less than 1 plus etc. next இது நம்ம simplify பண்ணலாம் 3 ones and 3 twos and இது பாருங்க எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம் எக்ஸ் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணியாச்சு we have எக்ஸ் அண்ட் இங்கே 2 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x எக்ஸை உள்ளே கொண்டு வரும் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது அண்ட் தென் இந்த இடத்துல இங்கேயும் எக்ஸ் உள்ளே வந்துடும் ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் 3 1s 3 1 minus 3ங்கிறது minus 2 by 3 ஸோ மைனஸை இங்கே வெளியே கொண்டு வந்துடலாம் மைனஸ் வெளியே ஆல்ரெடி 1 by 3ன்னு இருக்குது இப்போ 2 by 3ன்னு ஆகிடும் ஓகே இன்ட்டு 2 by 3 அண்ட் இங்கே ஆல்ரெடி 1 by 2ன்னு இருக்குது அந்த 1 by 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் தான் 2ன்னு எழுதணும் இங்கே 36 by x power 6 36
ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு எக்ஸ் இருந்தது, அதையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் எட்ஸெட்ரா க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ தேவையில்லை. ஓகே, which is equal to x plus இங்கே x இங்கே ஒரு பவர் கேன்சல் ஆகிடும். ஸோ we have x plus 2 divided by x square. இங்கே 2 and 2 will get cancel. This is 3 3s are 9. 9 4s are 36. So we have minus 4 x by x power 6 cancel பண்ணோம்னா x power 5 plus etc. So name this as equation 1. இது நமக்கு obtain பண்ண first term உடைய expansion. அடுத்தது கொஸ்டினில் நீங்கள் செகண்ட் டேர்ம் நோட் பண்ணிங்கன்னா என்ன இருந்தது? செகண்ட் டேர்மில் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3ன்னு இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டேர்மில் நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோமோ அதே போல் தான் இதுவும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் 1/3. ஸோ எக்ஸ் கியூபை தான் நம்ம காமனாக வெளியே எடுக்க போகிறோம். எக்ஸ் கியூப் இன்ட்டு 1 + 3 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பவர் 1/3. இப்போ இந்த பவர் 1/3 இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் கொடுக்க போகிறேன். எக்ஸ் பவர் 3 பவர் 1/3 இன்ட்டு 1 + 3 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பவர் 1/3. இங்கே 3 and 3 will get cancelled. So we have x into 1 + 3 divided by x cube power 1 divided by 3. So again, இது எந்த ஃபார்முலாக்கு மேட்ச் ஆகுது? 1 + x the whole power n. இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? 1 + nx plus n into n minus 1 divided by 2 factorial into x square plus etc. where mod x is less than 1. இங்கே xனா mod x is less than 1. அதே போல் இங்கே x இருக்கிற பிளேஸில் 3/x cube இருக்கு. ஓகே, அப்போ mod 3/x cube is less than 1. Is less than 1. Because as x becomes larger and larger, 3 divided by, நம்ம divide பண்ணும்போது அது நிச்சயமாக less than 1 தான் இருக்கும். Okay. Now here you observe, in the place of x we have 3/x cube and in the place of n we have 1/3. So xக்கு பதில் 3/x cube and nக்கு பதில் 1/3ங்கிறத இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அங்கே செகண்ட் டேர்மில் எக்ஸ் ப்ராக்கெட் வெளியே எக்ஸுங்கிறது காமனாக இருந்தது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. 1 + nx 1 + nx அதாவது 1/3, என்னங்கிறது 1/3, எக்ஸுங்கிறது 3/x cube 3 divided by x cube and then plus n into n minus 1, nன்றது 1/3, n minus 1 1/3 minus 1 into n into n minus 1 divided by 2 factorial 1/2 factorial எழுதலாம். ஓகே, n into n minus 1 divided by 2 factorial into x square ஃபார்முலாவில் இருக்கும். x square இங்கே xக்கு பதில் 3/x cube. இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 3 square is 9. x cube ஸ்கொயர் பண்ணோம்னா 6. அப்போ 9/x power 6. ஸோ இங்கே இடம் இல்லை, இங்கே எழுதுகிறேன். 9 divided by x power 6 plus etc. இப்போ பாருங்கள், இந்த 3 and 3 will get cancel. x உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ we have x plus, ஸோ x உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x உள்ள கொண்டு வந்துருங்க. x divided by x cube and then இங்கே 1/3. இது 3 1s are 3. 1 minus 3ங்கிறது -2/3. ஸோ மைனஸ் வேல்யூ வெளியே கொண்டு வந்துடலாம். மைனஸ் ஆல்ரெடி அங்கே ஒரு 1/3 இருக்குது அண்ட் இந்த இடத்துல இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது 2/3 மைனஸ் தான் வெளியே எடுத்துட்டோம். ஓகே, 2/3 இன்ட்டு 1/2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன? 2 தான். அண்ட் இங்கே 9 divided by x power 6 ப்ளஸ் எட்ஸெட்ரா. ஓகே, இங்கே எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் எட்ஸெட்ரா. ஸோ இங்கே என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 2 and 2 will get cancel. 3 3s are 9. ஓகே, இங்கேயும் 9 9 கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அட் லாஸ்ட் we have x plus x/x cube அப்படின்னா 1 divided by x square. ஓகே, and then இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் 1 divided by x power 5. ஏன்னா இங்கே x/x power 6ன்னு இருக்குது. கேன்சல் பண்ணோம்னா இதுதான் கிடைக்க போகுது.
Okay, name this as second equation. So already first equation la nama பார்த்தது இது பார்த்தோம் x plus 2 by x square minus 4 by x power 5 plus etc. இப்போ பாருங்க இங்க x plus இங்க denominatorல x squareன்னு இருக்கு. இங்க questionல when x is sufficiently large ன்னு சொல்லியிருக்காங்க. xக்கு நிறைய பெரிய values கொடுக்க இதெல்லாம் என்ன ஆகும்? இதோடைய வேல்யூ அதாவது 1 by xங்கிறது very small. As x is very large, 1 by x will become very small. இப்போ x 10 ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 10 உடைய வேல்யூ எப்படி இருக்கு? 1 by x அதாவது 1 by 10. 1 by 10 எப்படி இருக்கு? 0.1. அதாவது 1 by x எல்லாம் negligible ஆயிடும். Okay? Since x is large, 1 by x will be very small. Therefore, higher powers of 1 by x are negligible. So நான் என்ன பண்ண போறேன்னா இதில் இருக்கிற 2 terms மட்டும் எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் இதெல்லாம் negligible. Because as x is sufficiently large, these values will become negligible. இதில் முதல் 2 terms எடுத்துக்கலாம். ஓகே, அதே போல் இதில் இந்த 2 terms எடுத்துக்கலாம். What is the reason? Since x is large, since x is large, 1 by x is very small. 1 by x is very small, and hence higher powers of 1 by x, and hence higher powers of 1 by x are negligible, or negligible. Okay, so 2 terms தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ கொஸ்டினில் நமக்கு என்ன இருந்தது? cube root of x cube plus 6 minus cube root of x cube plus 3. இது approximately 1 by x squareக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டேர்மில் நம்ம பார்த்தது x plus 2 by x square. இந்த முதல் 2 terms தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதுக்கு உண்டானது. அண்ட் தென் மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு x plus 1 by x squareன்றது கிடைச்சது. ஸோ பாருங்கள், x plus 1 by x square, x plus 1 by x square, இது approximately equal தான். ஓகே, ஸோ which is x plus 2 divided by x square minus x, minus உள்ள multiply பண்ணிடலாம், minus 1 divided by x square. X minus x will get cancelled. So since the denominators are same, ரெண்டு term தான் இருக்குது, denominator x square சேமாக இருக்குது, அதனால numerator அதை simplify பண்ணிடுங்க. 2 minus 1 is 1. 1 divided by x square. 1 by x square is the answer. This is an approximate value. Okay. Thank you, children.